மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் பெரும் ஜோதியாம்பட கேட்டையும் வாழ்தடங்கன் மாதே வளருதியும் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மே மறந்து போதாராமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னை இதயந்தோழி பரிசலோரும் பாவாய் இதயந்தோழி பரிசலோரும் பாவாய். மாணிக்கவாசக சுவாமிகள் சைவ சமயத்தினுடைய சூட்சமமாக தோன்றியவர். வாசகத்திலேயே இது உலகில் சிறந்த வாசகம் என்றால் திருவாசகம். எவ்வளோ நூட்கள் இருக்கிறது, எவ்வளோ பாசுரங்கள் இருக்கிறது. இந்த திரு என்ற அடமொழி இறைவனால் வகுத்த ஒரே நூல் திருவாசகம். வாசித்தல் என்று சொல்வார். ஒரு மனிதன் வாசிக்க இறைவன் கேட்டு எழுதிய நூல் திருவாசகம். இறைவனாலே எழுதப்பட்டது. அந்த திருவாசகத்தினுடைய தத்துவம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனுடைய பெருமை பற்றி இங்கே சொல்லுகிறார். மனக்கோவிலை கட்டியவர், நம்முடைய உடலே இறைவன் என்று சொன்னவர். நம் உடல் எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து இறைவன் நம்மிடத்தில் இருப்பான். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்றார். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நம்முடைய இந்த புற உடலுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அடுத்து 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 7 பிறவிகளுக்கும் எழுகின்ற பிறவிகளுக்கும் எல்லாம் இந்த ஆன்மானது எங்கெல்லாம் எழ நினைக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு புற உடலை பெற்றுக்கொள்ளும். புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விகற்பமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாமரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் என்றார். எங்கெங்கே தேடி சென்று உன்னுடைய நாமங்களை நான் அடைய வேண்டும், அதனுடைய சூட்சுமத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உழன்றேன். இந்த உலகில் மிகவும் கிடைக்க அரியதாகிய ஒரே பிறவி எது என்றால் இந்த மானிட பிறவி. மனித பிறவி போன்று வேறு எந்த பிறவியும் பாக்கியம் செய்தது கிடையாது. நுகருகின்ற தன்மையை பெற்றது மனித பிறவி. ஒரு அசுரனாகவும் ஒரு தெய்வமாகவும் இருந்தால் கூட அதை நுகருகின்ற தன்மையை குறைவாகத்தான் கிடைக்குமா. மாணிக்கவாசகர் சொல்ல இருப்பதிலே மிகவும் நுகருகின்ற பக்குவத்தை பெற்றது மனித பிறவி. அத்தகைய இந்த மனித பிறவியாக நான் இங்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய அருள் எப்படிப்பட்டது? அந்த ஜோதி என்று சொல்ல நீடூடி வானத்தை நோக்கி எரிந்து கொண்டு இருக்கும். நெருப்பு நாம் எப்படி திருப்பினாலும் அது வானத்தை நோக்கி தான் எரியும். அப்படித்து வானத்தை நோக்கி எரிகின்ற அந்த நெருப்பை போன்று
அதில் இருக்கின்ற சுடரை போன்று எனக்கு இந்த தூய்மைத்தன்மையின் மனதிலிருந்து அந்த அசுத்தத்தை எரித்து தூய்மையை கொடுப்பாயாக என்றார். அத்தகைய இறைவனை சென்று நாம் அதிகாலையில் வணங்க வேண்டும். அவன் இறைவனானவன் எப்படிப்பட்டவன்? மாதேவன் வாழ்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவு. நமச்சிவாயா வாழ்க நாதந்தால் வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லும் பொழுது, அவனுடைய நாமங்களை கேட்கும் பொழுதும், அந்த இறைவனுடைய நாமத்தை ஒவ்வொரு தடவையும் நாம் உச்சரிக்கும் பொழுதும் ஏதோ ஒன்று அந்த அசுத்த தன்மையை நாம் விடுகிறோம், தூய தன்மையை பெறுகிறோம். அந்த எங்கேயோ ஒன்று சென்று கொண்டு இருக்கிறோம். நீதிவாய் கேட்டலுமே என்றார். ஏதோ ஒரு வழியாக சென்று கொண்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு குரலானது நமச்சிவாயா வாழ்க என்ற ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரலை நாம் ருசிக்கிறோம். செவி வழியாக அது ருசிக்கும் பொழுது, அதனுடைய தன்மையை நம் மனதில் தோன்றும் பொழுது, நாம் புற உடலில் இருக்கின்ற அந்த அசுத்தமானது வெளியே சென்று விடுகிறது என்கிறார். நம்முடைய பணியை இறைவனாகவே கருதி அந்த பணியை நாம் செய்வோமானால், அதனால் இறைவனானவன் நம் மனத்திலேயே இருப்பான் என்கிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனானவன் நம்மை கண்காணிக்கின்றான் என்கின்ற ஒரு தன்மையில் அந்த செயலை செய்வோம். அதான் இங்கே சொல்லுங்கள். நம்மை யாரோ ஒருவர் கண்காணிக்கிறார் என்று அந்த ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அது தூய்மை அடையும் என்கிறார். வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். அப்படியே சமாதி தன்மையை அடையாமல் இருக்க வேண்டும். நம் இந்த உடலானது சமாதி தன்மை என்று சொல்வார். அந்த அமளியாகி ஒரு நிலையை பெறும்போது அது அடுத்த புற உடலில் சென்று அது சேரும். அதுதான் தூங்குவது போல நாம் ஒரு தூங்குகிறோம், அடுத்த நாள் எழுகிறோம். நாம் தூங்கி எழும்பொழுது அடுத்த பிறவி என்று சொல்கிறார். நாம் ஒரு படுக்கையில் படுக்கும் பொழுது நம் தோலானது கழிந்து விடுமா? ஒவ்வொரு நாளும் நம் படுக்கையும் பொழுது நம் உடலில் இருக்கின்ற தோலானது கழிந்து விடும் என்கிறார்கள். அந்த தோல் எப்படி இருக்கும் என்றால் மிகவும் சூட்சமாக இருக்கும். அது நமக்கே தெரியாது. நம் தோல் பகுதியில் இருக்கின்ற செல்லானது கழண்டி அந்த படுக்கை அறையில் ஒட்டி கொண்டிருக்கும். அடுத்த நாள் அதே இடத்தில் அந்த கழன்றிய அந்த உடலானது புதிய உடலை பெறும். அதனால்தான் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து கொள்ள வேண்டும், எழுந்து நீராட வேண்டும். எதற்காக நாம் நீராட வேண்டும்? முதல் நாள் நாம் எல்லாம் எங்கேயோ உழன்று கொண்டிருப்போம். அந்த உழண்டனுடைய தன்மையால் அசதியால் உறங்குவோம். உறங்கும் போது நம் உடலில் இருக்கின்ற இந்த தோலில் இருக்கின்ற செல்லானது, அந்த தோலானது கழிந்து அந்த படுக்கையில் ஒட்டிக்கொள்ளும் என்றார். மறுபடியும் புதிய தோலானது ஒவ்வொரு நாளும் நம் உடலில் தோன்று கொண்டே இருக்கும். இது நமக்கு தெரியாது. அப்படி தோன்றும் பொழுதுதான் நாம் அடுத்த அந்த புத்துணர்வு பெற முடியும். படுக்கையில் உறங்காமல் ஒரு இரவு முழுவதும் உட்கார்ந்து கொண்டே உறங்கினால் நமக்கு ஒரு அசதி ஏற்படும். படுத்து உறங்கினால் நமக்கு அந்த அசதியானது வெளியே சென்றுவிடும். காரணம் என்ன என்றால், நம் உடலில் இருக்கின்ற அந்த புறத்தோலானது அந்த படுக்கையில் கழன்றி அது ஒட்டி கொண்டிருக்கும். அதனை நாம் தூய்மைப்படுத்தி மறுநாள் தூங்கும் பொழுது மறுநாளும் ஒரு புறத்தோல் தானாக தோன்றும். இதுதான் ஒரு இயற்கை. இப்படி நம்முடைய வளர்ச்சியானது இருந்து கொண்டிருக்கும் என்று இங்கே சொல்கிறார்.
அந்த போதார் அமளியின் மேல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த புற உடலை கழட்டி வைத்துவிட்டு அடுத்த உடலில் இருந்து இந்த ஆன்மானது ஒவ்வொரு நாளும் புற உடலிலிருந்து வளர்ச்சி வருகிறது. அப்படி வளர்ச்சி பெறும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகும் அங்கே உறங்கினால் அந்த நாள் அதற்கு பயனற்றதாக போய்விடும். புதிய தோலானது தோன்ற வேண்டும் என்றால் அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்னே நாம் எழுந்து இந்த உடலை சூரியனிடத்தில் காட்ட வேண்டும். அப்படி இந்த உடலை சூரியனிடத்தில் காட்டினால் தோன்றிய அந்த புதிய தோலானது வளர்ச்சி பெறும் என்கிறார். போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்ன இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவா என்கிறார். இதுதானா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை? உறக்கத்தினுடைய தன்மையிலேயே வாழ்க்கை கழிந்து வாழ்க்கையானது முடிந்து விடக்கூடாது. அடுத்து எழ வேண்டும். எழு என்கின்ற ஒரு தன்மையில் தான் நம்முடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் பாசகத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் நம் புற உடலை தூய்மைப்படுத்த அறிவுரைத்தை சொல்வதாக அமைகிறது. ஆதியும் வந்தமும் எல்லா பெரும் ஜோதியாம் பாட கேட்டையும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாட்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலிவோய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மீ மறந்து போதாரமலின் மேல் நின்றும் கூறண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதையும் தோழி பரிசெலோரும் பாவாய் ஈதையும் தோழி பரிசெலோரும் பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி போற்றி.